strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 5 ப்ரிவியூ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் குஜராத் டைட்டன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் அட் அகமதாபாத். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் அமைய போகுதுங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷுவல் இந்த ஒரு ஃபார்மேட்ல. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 8 டீம் விளையாடிட்டாங்க. ஸோ இந்த 2 டீம் தான் பேலன்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எப்படி வந்து மேட்ச் 4 டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் LSD மேட்ச் செம்ம க்ளோஸா போச்சோ அதே லெவலுக்கு தான் இந்த மேட்சும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா 2 ஸ்குவாடுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இந்த வாட்டி. ஏன்னா மெகா ஆப்ஷனுக்கு அப்புறம் 2 டீமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, நிறைய ஹெவி வெயிட் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ மேட்ச் வந்து அகமதாபாத்ல நடக்க போது. ஜென்ரலா அகமதாபாத்ல வந்து பாத்தீங்கன்னா நைட் கேம்ஸ்ல அந்த ஒரு ஸ்விங் இருக்கும் நியூ பால்ல, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை கண்டிப்பா 2 டீமும் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பின் எந்த அளவுக்கு அகமதாபாத்ல ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் பேஸ் பவுலர்ஸ் தான் என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க IPL ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல நைட் கேம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் பேஸ் பவுலர்ஸ் தான் என்ஜாய் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல சேஸ் பண்ணும்போது பால் ஒண்ணுமே நல்லா ஸ்கிட் ஆகி வரும். ஏன்னா டியூ ஃபேக்டரும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ டாஸ் இன் பண்ணா கண்டிப்பா 2 டீமும் போலிங் தான் எடுப்பாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. போலிங் தான் எடுக்கணும். ஏன்னா சேசிங் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் இந்த அகமதாபாத் பிச்சில், புரியுதா உங்களுக்கு? ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 3 மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க. அகமதாபாத்ல ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 டீமும் 2 முறை மோதிருக்காங்க. அண்ட் 2 டீமுமே ஒரு மேட்ச் சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நிஜமாவே ரொம்ப டைட்டா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா we will discuss about the home team குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸோட ஸ்குவாட் சாலிட் ஸ்குவாட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. லைக் ரபடா இருக்காரு, இஷாந்த் சர்மா வெட்டரன், IPL ஜெனரலாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காரு. தே ஹேவ் முகமது சிராஜ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர், ஆஸ் வெல் அஸ் பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. ஆஸ் வெல் அஸ் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா குவாலிட்டி அங்கேயும் இருக்கு. ரஷீத் கான் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அண்ட் சாய் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப்ல இருக்காரு. நல்ல ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஜாஸ் பட்லர் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, ஃபெர்கியூசன் இருக்காரு பவுலிங்ல ஒரு ஆப்ஷன். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பேக்கேஜா வச்சிருக்காங்க ஸ்குவாட்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆஸ் அ யூனிட்டா எப்படி விளையாட போறாங்க, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியமா சுமன் கில் எப்படி கேப்டன்ஷிப் பண்ண போறாரு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். ஸோ இது முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன் கைஸ். உங்களோட கருத்துக்களை மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் தாங்க இறக்குவேன். நம்பர் 3ல தான் நான் ஜாஸ் பட்லர் இறக்குவேன். ஏன்னா சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆடினார்னா அந்த பவர் பிளே அவர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறமா ஜாஸ் பட்லர் வருவாரு, ஷாருக் கான் வருவாரு நம்பர் 4ல. அப்புறம் 5ல கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, அண்ட் 6ல ராகுல் தெவாட்டியா, 7ல வாஷிங்டன் சுந்தர், 8ல ரஷீத் கான், 9ல ககிசோ ரபாடா, 10ல இஷாந்த் சர்மா as an இம்பாக்ட் பிளேயர், 11ல முகமது சிராஜ், அண்ட் பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயரா நான் மஹிபால் லோம்ராரா விளையாடுவாங்க. ஸோ பிரசித் கிருஷ்ணாவை நான் 11ல இனிஷியலா சேர்க்கல. ஏன்னா இஷாந்த் சர்மா ஜென்ரலா நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த இன்ஜுரி தான். இன்கேஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரி இருக்கோ இல்ல ரொம்ப ரஸ்டியா இருந்தா பிரசித் கிருஷ்ணா வேணா இஷாந்த் சர்மாவுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் இஷாந்த் விளையாண்டார்னா இந்த அகமதாபாத் கண்டிஷன்ஸ்ல நிஜமாவே நியூ பால்ல செம்ம டெட்லியா இருப்பாரு. ஏன்னா இந்த நியூ பால் அட்டாக் எடுத்து பாருங்க, நிஜமாவே செம்மையா இருக்கு. ககிசோ ரபாடா, இஷாந்த் சர்மா, முகமது சிராஜ் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பாங்க, இல்ல டவுட்டே கிடையாது. எங்க குஜராத் டைட்டன்ஸ் லைட்டா மாட்டுவாங்கன்னா டெத் போலிங். ஸ்பின்னர்ஸ் இருக்காரு, ரஷீத் கான்லாம் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர்லாம் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் ஆல்சோ கேன் ரோல். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஃபேஸ்ல பண்ணிக்கலாம். நியூ பால்ல நல்ல 3 கன் போலர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அந்த நியூ பால் போடுற போலர்ஸ் டெத்துல ஜென்ரலா அடி வாங்கிருக்காங்க. அது ரபடாவா இருக்கட்டும், இல்ல சிராஜா இருக்கட்டும், இல்ல இஷாந்த் சர்மாவா இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், ஹூம்சோஎவர். ஸோ அந்த டெத் போலிங் தான் ஒரு பிட் ஆஃப் அ கன்சர்ன். அதுல எப்படி அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து போட போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் ஒன் மேட்டர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11க்குள்ள போவோம். ஸோ ஓப்பனிங்ல பிரப்சிம்ரன் அண்ட் நான் நேஹல் வதேரா இறக்குவாங்க. ஏன்னா அந்த ஒரு டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நான் நேஹல் வதேராவை இறக்குவேன். நம்பர் 3ல ஷ்ரேயாஸ் ஐயர், 4ல சஷாங்க் சிங், 5ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், 6ல கிளென் மேக்ஸ்வெல், 7ல ஓமர் ஜாய், 8ல மார்க்கோ யான்சன், 9ல ஹர்ப்ரீத் பிரார், 10ல ஹர்ஷதீப் சிங், 11ல சாஹல், அண்ட் பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயரா பிளே பிரியான் ஷாரியா. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் 11 நான் நம்புறேன். நிறைய பேர் கேட்பீங்க எங்க ப்ரோ ஜோஸ் இங்கிலீஷை காணும்னு சொல்லிட்டு. இனிஷியலா நான் வந்து பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரனை விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சுட்டு கண்டிப்பா நான் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு 4 ஃபாரினர்ஸ் விளையாடுவாங்க மிடில் ஆர்டர்ல. மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், அதுக்கப்புறமா 2 ஆல்ரவுண்டர் ஓமர் ஜாய், யான்சன். இது வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டெப்த் கொடுக்குது. மேல டாப் 4 இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க, மிடில் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் பிளஸ் 2 ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் போலர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால இது ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். எஸ், ஃபெர்கியூசன் ஒரு ஆப்ஷனா இருக்காரு அகமதாபாத்ல, கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கலாம். அப்படி ஃபெர்கியூசன் உள்ள வரதா இருந்தா ஸ்டோனிஸ்க்கு பதிலாக ஃபெர்கியூசன் உள்ள வரலாம்.
புரியுதா உங்களுக்கு? ஸோ அது வேணா ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் இதுதான் எனக்கு பிடிச்ச பிளேயிங் லெவன், நான் யோசிச்சு எடுத்தது. ஸோ இது என்னோட ஒரு முழுக்க கருத்து. ஓகேங்களா? உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, இதுதான் ப்ரோ ஏன் பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன், இல்ல ப்ரோ உங்க பிளேயிங் லெவன் ரெண்டு டீமும் கரெக்டா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எதுவா இருந்தாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ ஓகே, இப்போ மேட்டருக்குள்ள வரும். ஸோ ரெண்டு டீம்ல யார் வின் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜாப். ஏன்னா ரெண்டு டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர் நல்லா ஸ்ட்ராங் டீமா இருக்காங்க, ஈக்குவலா தெரியுறாங்க. புரியுதா உங்களுக்கு? பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இந்த மேட்ச்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் இருக்கு கொஞ்சம் கம்பேர் டு ஜிடி. ஏன்னா ஜிடில வந்து பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஸ்ட்ராங் இருக்கு, ராகுல் தெவாட்டியா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான்லாம் வருவாங்க, அவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸோட மிடில் ஆர்டர் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு சாலிடிட்டி இருக்கு. அட் த சேம் டைம் அர்ஷதீப் சிங் அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போடுவாரு டெத்துல. தே ஹேவ் சம் குவாலிட்டி பவுலர்ஸ், மார்க்கோ யான்சன் as well as வந்து பாத்தீங்கன்னா உமர் ஜாய், அவங்களாம் நியூ பால்ல பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ நியூ பால்ல ரெண்டு டீமும் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்காங்க. ஆனா டெத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா போடுற பிளேயர்ஸ் இங்க பஞ்சாப்ல இருக்காங்களோ. அதை விட நான் மெயினா ஏன் பஞ்சாப் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்ற ரீசன் என்னன்னா, அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் ஜிடி விட லைட்டா ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் ஐ எம் கோயிங் வித் பஞ்சாப் கிங்ஸ். மக்களே இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல இப்போ வந்து ஃபேண்டசி 11 போவோம். ஸோ முதல்ல பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து நான் 6 பிளேயர் எடுக்கிறாங்க, யோசிக்கவே மாட்டேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி கோ வித் பிரப் சிம்ரன், ஏன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ஸும் யூஸ்ஃபுல்லா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் மார்க்கோ யான்சன், ஓமர் ஜாய், இவங்கலாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க. அட் த சேம் டைம் கோ வித் அர்ஷதீப் சிங். ஓகேங்களா? 6 பேர் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து 5 பேர். கண்டிப்பா நான் சுப்மன் கில் போவேன் கேப்டன். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான், கண்டிப்பா நான் ரஷீத் கான் போவேன். அண்ட் கிளென் பிலிப்ஸ் ஆல்சோ வில் பி சோ யூஸ்ஃபுல். ஷாருக் கான் போலாமான்னு யோசிச்சேன். ஷாருக் கான் ஆர் கிளென் பிலிப்ஸ், கரெக்டா கிளென் பிலிப்ஸ் செம ஃபார்ம்ல இருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கோ வித் கிளென் பிலிப்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ரஷீத் கான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேண்டசி பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா இந்த டீமை பிக் பண்ணி ஃப்ரீ லீக் விளையாடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.